Welcome to UPSC Vinod. Serious question paper continuation தான் பார்க்க போறோம். So, which of the following statements with reference to Eastern Island, a UNESCO World Heritage Site is correct? First வந்து Eastern Island. So, Eastern Island வந்து பாத்தீங்கன்னா first it is a part of Polynesian group of islands சொல்லியிருக்காங்க. So, அது தப்பு. So, it is a group of Southeast Pacific Ocean. Southeast Pacific Ocean. Eastern Island is a part of Southeast Pacific Ocean. So, it is a territory of South American nation Chile. ஸோ சவுத் அமெரிக்கன் நேஷன் சிலேயோட டெரிட்டரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஐலாண்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா மேப் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஈஸ்டர்ன் ஐலாண்ட் சிலே சேர்ந்தது சவுத் ஈஸ்ட் பசிபிக் ஓஷன்ல இருக்கு. இட் இஸ் அன் பார்ட் ஆஃப் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். செகண்ட், விச் ஒன் அமாங் த ஃபாலோயிங் இஸ் அ ஹோம் டு என்டேஞ்சர்டு மவுண்டைன் கொரில்லா இன் ஆப்பிரிக்கா? ஃபர்ஸ்ட், என்டேஞ்சர்டு மவுண்டைன் கொரில்லான்னு சொல்லியிருக்காங்க. என்டேஞ்சர்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் செகண்ட் ஸ்டேஜ். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து வல்னரபிள்க்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வல்னரபிள் சொல்லுவோம். ஸோ வல்னரபிள்க்கு அடுத்து என்டேஞ்சர்ட். ஸோ என்டேஞ்சர்ட்க்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து எக்ஸ்டிங். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீஷஸோட எக்ஸிஸ்டிங், அவங்களோட ஸ்பீஷஸோட எக்ஸிஸ்டன்ஸை பத்தி சொல்றது. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா என்டேஞ்சர்ட். ஸோ ஆக்சுவலா இந்த என்டேஞ்சர்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து யாரு கொடுக்குறா அப்படின்னா IUCN தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து UPSC PYQ தான். ஓகே, இப்போ வந்து மவுண்டைன் கொரில்லா வந்து எங்க இருக்குன்னா ஆப்பிரிக்கால இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுவே நம்ம இது தெரிஞ்சுக்கணும். மவுண்டைன் கொரில்லா வந்து எங்க இருக்கு? ஆப்பிரிக்கால இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மீன்ஸ் எந்த விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஹோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விருங்கா மவுண்டைன்ஸ். ஸோ எங்க விருங்கா மவுண்டைன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மவுண்டைன் கொரில்லா இட்ஸ் இன் ஆப்பிரிக்கா. விச் கண்ட்ரி, விச் மவுண்டைன்? விருங்கா மவுண்டைன்ஸ். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ மவுண்ட் கென்யா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் கென்யாவும் ஆப்பிரிக்கால தான் இருக்கு. ஸோ இட் இஸ் செகண்ட் ஹையஸ்ட் மவுண்டைன். ஸோ செகண்ட் ஹையஸ்ட் மவுண்டைன் அட் ஆப்பிரிக்கா. லீவிஸ் கிளேஷியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 90% ஷ்ரிங்க் ஆயிருக்கு. லீவிஸ் கிளேஷியர் 90% ஷ்ரிங்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் கிளிமஞ்சாரோ வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஃப்ரீ ஸ்டாண்டிங் மவுண்டன் டான்சானியால இருக்கு. ஓகேங்களா? ஸோ டான்சானியால இருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா விருங்கா மவுண்டன் வந்து காங்கோல இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து UPSC CSE காங்கோ DRC ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோபால்ட் வந்து DRC ரிலேட்டடா. ஸோ இந்த வருஷமும் ஆல்மோஸ்ட் CDSல வந்து விருங்கா மவுண்டன் விச் இஸ் பிலாங்ஸ் டு டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மவுண்டன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் மவுண்டன் கொரில்லா வந்து அங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நொகோரோ கார்ட்டர். ஸோ கார்ட்டர் இது வந்து பாத்தீங்கன்னா டான்சானியால இருக்கு. ஸோ இது வந்து கார்ட்டர் அப்படிங்கிறது வால்கானிக் எரப்ஷன்ஸ்னால உண்டாகக்கூடிய ஒரு டிப்ரெஷன். ஸோ இதுல வந்து லேக் ஃபியூச்சர்ல இது வந்து லேக்கா ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மவுண்டன் கொரில்லா விருங்கா மவுண்டைன்ஸ் விச் இஸ் அட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரெஃபரன்ஸ் ஆஃப் ஜோர்டான்? ஸோ ஜோர்டான் இதுவுமே எல்லா வருஷமும் மேப் பேஸ்ட் கொஸ்டின் வந்து இது வந்து டிரெக்டா இல்ல இன்டைரக்ட் மேப் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ ஜோர்டான், இஸ்ரேல், பாலஸ்தீன் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. த கண்ட்ரி ஆஃப் ஜோர்டான் வாஸ் கிரியேட்டட் த்ரூ பிரிட்டிஷ் மேண்டேட் ஆஃப்டர் வேர்ல்ட் வார் 1. ஸோ கரெக்ட். இட் இஸ் அ லேண்ட்லாக்டு கண்ட்ரி. ஜோர்டான் வந்து லேண்ட்லாக்டு கண்ட்ரி தான். ஓகேங்களா? ஜோர்டானை பத்தி முன்னாடியும் UPSC கேட்டிருக்காங்க. ஜோர்டான் இஸ் அ லேண்ட்லாக்டு கண்ட்ரி. பிரிட்டிஷ் மேண்டேட் வேர்ல்ட் வார் 1 அப்புறம் தான் ஜோர்டான் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலா ரிவர் டானியூபே டஸ் நாட் ஃப்ளோஸ் த்ரூ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேபிட்டல் சிட்டிஸ் இன் யூரோப்? ரிவர் டானியூபே வந்து பாத்தீங்கன்னா பராகுவே வழியா ஃப்ளோ ஆகுறதுல. சரி, ஓகே. ரிவர் டானியூப் அப்படிங்கிறது வந்து ஜெர்மனில ஆரிஜின் ஆகிற ஒரு ரிவர். 2850 கிலோமீட்டர்ஸ் பிளாக் ஃபாரஸ்ட் டு பிளாக் சி. ஜெர்மனில இருக்கக்கூடிய பிளாக் ஃபாரஸ்ட்ல இருந்து பிளாக் சீக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஆகுது. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் இன் யூரோப். ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ரிவர் வந்து பாத்தீங்கன்னா ஓல்கா. ஸோ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ரிவர் வந்து ஓல்கா. ஸோ எந்தெந்த கண்ட்ரி வழியா பாஸ் ஆகுது அப்படின்னா செர்பியா, ஹங்கேரி, ஸ்லோவேக்கியா, ஆஸ்திரியா. ஸோ ஆக்சுவலா இது நாலுமே கேபிட்டல் சிட்டிஸ். பெலகிரேட் அப்படிங்கிறது செர்பியாவோட கேபிட்டல். புடாபெஸ்ட் அப்படிங்கிறது ஹங்கேரியோட கேபிட்டல். வியன்னா அப்படிங்கிறது ஆஸ்திரியாவோட கேபிட்டல். பிராஸ்டில்வா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவேக்கியாவோட கேபிட்டல். இது 4 சிட்டி வழியாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவர் டானியூபே ஃப்ளோ ஆகுது. ரிவர் டானியூபே ஃப்ளோஸ் டு 4 கேபிட்டல் சிட்டிஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு அடுத்து which of the following places is situated close to Pearl River? ஸோ பேர்ல் ரிவர் ஃபர்ஸ்ட் எங்க ஆரிஜின் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேர்ல் ரிவர் சைனால ஆரிஜின் ஆகுது. ரிவர் வந்து பாத்தீங்கன்னா ஹாங்காங் அண்ட் மேக்வே. இது ஆக்சுவலா இதுக்கு 2 தான், B or C தான் ஆன்சரா இருக்கும். ஆக்சுவலா B or C மேபி ஹாங்காங் 2மே வந்து நமக்கு ஆன்சர் தான். ஹாங்காங், மேக்வே
அந்த ரிவர் வந்து பேர்ல் ரிவர் வந்து பாத்தீங்கன்னா சைனால ஆரிஜின் ஆகுது, சவுத் சைனா சீல வந்து ட்ரெயின் ஆகுது. ஹாங்காங் அண்ட் மேக்வேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா எஷூரிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஓகே, விச் ஆர் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு சலைன் சாயில்? ஸோ ரைட் சைட் பாருங்க, சலைன் சாயில். ஸோ சலைன் சாயில் in India is correct. First வந்து பாத்தீங்கன்னா they are rich in nitrogen. Saline soil rich in nitrogen. Yes, they are rich in nitrogen. They occur in arid and semi-arid region. So arid and semi-arid region. Saline soil வந்து பாத்தீங்கன்னா semi-arid is arid and semi-arid region and in waterlogging swampy areas. Arid region, semi-arid region இருக்குது. அதே இதுல waterlogging swampy areasலயும் வந்து பாத்தீங்கன்னா saline soil வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். saline soilல நைட்ரஜன் ரிச்சா இருக்கும், அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் 15th கொஸ்டின். ஸோ நம்ம அப்படியே சைட் பை சைட் போயிடலாம். 15th கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெகார்ட்ஸ் டு ஆஸ்திரேலியா. த கோரல் சி separates the Great Barrier Reef from South Pacific. அதுதான் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலா கோரல் சி வந்து பாத்தீங்கன்னா borders the Great Barrier Reef, it does not separates. So அதே மாதிரி it does not separates the Great Barrier Reef from South Pacific. So coral sea borders the Great Barrier Reef. Coral sea borders the Great Barrier Reef. நல்லா தெரிஞ்சுக்கங்க, coral sea borders the Great Barrier Reef. So statement 1 வந்து தப்பு. The Great Divide Range extends from Melbourne to Perth in Australia. So actually Great Dividing Range extends from Melbourne to Perth in Australia. So actually இது வந்து பாத்தீங்கன்னா mountain ranges which is extend from Melbourne to Perth. இது the longest mountain ranges in Australia. So statement 2 வந்து correct. Great Divide Range. நல்லா தெரிஞ்சுக்கங்க, மேப் பேஸ்ட் கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ யூபிசிஎஸ்சில வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சலால் பவர் ப்ராஜெக்ட்ஸ் இஸ் சிச்சுவேட்டட் இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ்? செனாப் ரிவர். இதுவும் ரொம்ப முக்கியம். இண்டஸ் ரிவரை பத்தி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிகாஸ் இதுலயே இந்த கொஸ்டின் பேப்பர் இண்டஸ் ரிவரை பத்தி 2 கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ சலால் செனாப் இஸ் அன் tributary of Indus River. ஸோ ஆக்சுவலா சலால் பவர் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா செனாப் ரிவர்ல இருக்கு. ஜீலம்ல வந்து உரி 1 and உரி 2 பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. உரி 1 and உரி 2 பவர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் சொன்னேன் செகண்ட் கொஸ்டின், which one of the following tributaries of Indus River does not originate in Himalayas? ஃபர்ஸ்ட் வந்து tributary of Indus Riverல எது வந்து ஹிமாலயாஸ்ல ஆரிஜினேட் ஆகுறதுல? ஹுன்சா. ஸோ tributary originate பாகிஸ்தான். ஓகேங்களா, ஹுன்சா ரிவர் tributary that originate பாகிஸ்தான். ஓகேங்களா, சரி. திரும்ப பாருங்க, which of the correct sequence following mountain ranges as one moves from north to south? ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்த் டு சவுத் மூவ் ஆகுறதுல மூவ் மவுண்டன் ரேஞ்சஸ். ஸோ இதுவும் மேப் பேஸ்ட் தான். ஸோ மேப் பேஸ்ட்ல நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குல்னூன். ஃபர்ஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் வந்து குல்னூன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காரகோரம், அதுக்கு அடுத்து. ஸோ நெக்ஸ்ட் லடாக்கு, அதுக்கு அடுத்து சாஸ்கர். ஸோ நார்த் டு சவுத். ஃபர்ஸ்ட் எந்த ஆர்டர்ல கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நார்த் டு சவுத். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குல்னூன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரகோரம். குல்னூனுக்கு அடுத்து காரகோரம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லடாக் அடுத்து சாஸ்கர். So as per the annual report of 2023-24 Ministry of Mines and Government of India, which of the following are major bauxite production? Mineral is an important theme. ஸோ பாக்சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா அண்ட் ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஈஸியா கெஸ் பண்ணிடுவீங்க. பட் ஜார்க்கண்ட் கர்நாடகா கிடையாது. எங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசா இல்ல ஜார்க்கண்ட் ஒடிசாவா அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும். ஒடிசா அண்ட் ஜார்க்கண்ட் இஸ் மேஜர் பாக்சைட் ப்ரொடக்ஷன் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. பாக்சைட் ப்ரொடக்ஷன் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா அண்ட் ஜார்க்கண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒடிசா அண்ட் ஜார்க்கண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following is one of the three ரத்னாஸ் ஆஃப் ஜெயினிசம்? ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ், ரைட் கான்டாக்ட். ஸோ அது வந்து சம்யக தர்ஷனா இஸ் ரைட் ஃபெய்த். ஸோ ஆக்சுவலா KFCன்னு சொல்லுவாங்க, ரைட் நாலேஜ், ரைட் ஃபெய்த், ரைட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரைட் நாலேஜ் அப்படிங்கிறது சம்யக ஜனனா, ரைட் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சம்யக சரிதா, சம்யக ஜனனா அப்படிங்கிறது வந்து ரைட் நாலேஜ், ரைட் கான்டாக்ட் அப்படிங்கிறது சம்யக சரிதா. ஸோ ரைட் ஃபெய்த் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தர்ஷனா, சம்யக தர்ஷனா. ஸோ தர்ஷனா ஃபெய்த். ஓகேங்களா, தர்ஷனா ஃபெய்த். ஸோ ஆக்சுவலா வந்து இது ரொம்ப ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எல்லாம் ரைட் நாலேஜ், ரைட் ஃபெய்த், ரைட் கான்டாக்ட்ங்கிறத தான் கொஸ்டினா கேட்டுருக்காங்க. இப்போ அதோட சான்ஸ்கிரிட் டர்மையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சம்யக தர்ஷனா, ரைட் ஃபெய்த் இஸ் ஒன் ஆஃப் தி த்ரீ
த்ரீ ரத்னாஸ் ஆஃப் ஜெயினிசம் அப்படின்னு கேட்டா ரைட் கான்டக்ட், ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ். ஓகே, இது எப்படி சான்ஸ்கிரிட் டேர்ம்ஸ்ல சொல்லும் போது ரைட் தர்ஷனா இஸ் அ ரைட் ஃபெய்த், ரைட் தர்ஷனா சம்யக தர்ஷனா இஸ் அ ரைட் ஃபெய்த், சம்யக ஜனனா இஸ் அ ரைட் நாலேஜ், சம்யக சரித்ரா இஸ் அ ரைட் கான்டக்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மோட்டிவ்ஸ் ஆர் நாட் அப்பியர்ட் இன் ஹாரப்பன் சீல்? ஸோ ரொம்ப ஈஸி. லயன் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து லயன் இஸ் நாட் நேட்டிவ் டு இந்தியா. ஸோ லயன் வந்து நாட் நேட்டிவ் டு இந்தியா அண்ட் ஆல்சோ இட் இஸ் பிரசன்ட் ஒன்லி இன் கிர் ஃபாரஸ்ட். ஸோ அப்போ லயன் கிடையாது. ரொம்ப ஈஸி. நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் ஹாரப்பால இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டைகர், ரைனோ, பஃபலோ, ஹம்ப்டு புல், எலஃபண்ட், crocodile. டைகர், ரைனோ, பஃபலோ, ஹம்ப்டு புல், எலஃபண்ட், crocodile. இது எல்லாமே வந்து நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா ஹாரப்பன் சீல்ல இருக்கு. இது நிறைய தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். ஸோ அதுக்கடுத்து அது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏர்லியஸ்ட் டெக்ஸ்ட்? ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 2024 சீரியஸ் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இதுலயே இதே கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்லியஸ்ட் டெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏர்லியஸ்ட் டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டதயாயி. ஸோ அஷ்டதியாயி இஸ் ஏர்லியஸ்ட் டெக்ஸ்ட். ஸோ ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா 4th century BCE. ஓகே, அப்போ வந்து நாட்டிய சாஸ்திரா ஆஃப் பரதமுனி இஸ் 2nd century BCE. மனுஸ்மிருதியும் நாட்டிய சாஸ்திராவும் 2nd century BCE. ஸோ அதுக்கு அடுத்து அஷ்டதயாயி இது வந்து பாத்தீங்கன்னா 4th century BCE. ஓகேங்களா? ஸோ இப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஆக்சுவலா ஏன்ஷியன் மெடிவல் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டின்ஸ். பிகாஸ் இதுல இந்த தடவை கொஞ்சம் கஷ்டமா கேட்டிருக்காங்க. which one of the following statement is about Ashokan inscription is correct? So the major rock edicts found in Kerala is in Sanskrit language. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ராக் எடிக்ட்ஸ் வந்து பிரக்ரித் லாங்குவேஜ். கேரளால இருக்கக்கூடிய மேஜர் ராக் எடிக்ட்ஸ் ஆஃப் அசோகா பிரக்ரித் லாங்குவேஜ்ல இருந்துச்சு. மைனர் ராக் எடிக்ட்ஸ் இன் பீகார் ஆர் ஃபவுண்ட் இன் ஒன்லி பாடலிபுத்ரா. கிடையாது. சர்சாரம் அது கைமூர் ஹில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கைமூர் ஹில்ஸ்லயும் இருக்கு. இட்ஸ் நாட் ஒன்லி இன் பாடலிபுத்ரா. ஸோ ஒன்லின் வந்தாலே மேக்சிமம் தப்புங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா தௌலி மேஜர் ராக் எடிக்ட்ஸ் மேக்ஸ் மென்ஷன் ஆஃப் கலிங்கா வார். ஸோ ராக் எடிக்ட் 13 ரொம்ப ரொம்ப முக்கியம். ராக் எடிக்ட் 13 தான் வந்து பாத்தீங்கன்னா தௌலி ராக் எடிக்ட். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கலிங்கா வாரை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுதான் கரெக்ட் அபவுட் அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன். கால்சி இன் உத்தரகாண்ட் இஸ் அ சைட் ஆஃப் மைனர் ராக் எடிக்ட், இட்ஸ் நாட் அ மேஜர் ராக் எடிக்ட். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி ஆக்சுவலா இந்த இடத்துல சி அண்ட் டி ரெண்டுமே வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியா தான் இருக்கு. ஸோ யூபிசிக்கு என்னங்கிறத பார்ப்போம். இதுவும் கால்சி வந்து மேஜர் ராக் எடிக்ட்ஸும் ஒரு சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 34க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே தப்பு. ஸோ அடுத்த ரெண்டுல எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ என்னது கேரள புத்திரான்ற அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய ராக்கெடிக்ஸ்ல கேரள புத்திரான் யாரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க? சேர சோழா பாண்டியாஸை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.